Hi, hello friends. This is Vignesh V and welcomes to VN's Kutti Story Season 2. ரொம்ப நாள் ஆச்சு உங்களெல்லாம் பார்த்து. எனக்கு கதை சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. அகைன் திருப்பி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக வந்திருக்கிறவங்க வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஓகே, இன்றைக்கி ஒரு சோஷியல் மெசேஜ் வச்சுருக்கிற ஒரு கதை வச்சுருக்கேன். ஸோ டைரெக்டாக கதைக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி ஒரு ஸ்டோரி என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு ஃபிஷர்மேன் ஒரு ஃபேமிலியில் இருக்கிற ஒரு பர்சன் நமக்கு ஒரு சோஷியல் மெசேஜ் கொடுக்குறாரு. அது என்னங்கிறத இந்த ஸ்டோரியில் சொல்ல போகிறேன். ஸோ ஃபிஷர்மேன் ஒரு கிராமத்தில், ஒரு கடலோர கிராமத்தில், ஒரு மீனவர்கள் வசிக்கிற இடம், அந்த பிளேஸில் ஒரு நாளைக்கு ரொம்ப நல்ல பணக்காரங்களா இருப்பாங்கல்ல, அந்த பீச்சுக்கு போயிருக்காங்க, அந்த கடலோர பகுதிக்கு போயிருக்காங்க. அந்த கடலோர பகுதியில் ஒரு நார்மலான ஒரு ஃபிஷர்மேன் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, கடல்ல இருந்து மீன் பிடிச்சு வலையெல்லாம் அதில் இருக்கிற மீன் எல்லாத்தையும் எடுத்து தனித்தனியாக ஒரு பார்சலில் எடுத்து ஒரு பார்சல் பண்ணி வைக்கிறாரு. எதுக்குன்னா நெக்ஸ்ட் டே இல்லைன்னா அடுத்த நாள் சேல் பண்ணுறதுக்காக, அது விற்கிறதுக்காக அதை எடுத்து கொண்டு போய் வைக்கிறாரு. அது எல்லாத்தையுமே ஒரு நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்காரு. எல்லா ஃபிஷர்ஸ்மேனும் அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்ச நேரம் நடந்து அப்படியே அந்த பீச்சில் நடந்து போகிறாரு. ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு மீனவர் மாதிரி ஒரு அந்த ஊர்லேயே ஒருத்தர் ஒரு நார்மல் இளம் வயதில் இருக்கிறவர் ஒருத்தர் சும்மா படுத்திருக்காரு. அவரை ஒரு நோட்டீஸ் பண்ணுறாங்க. என்னடா ஊரில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற எல்லாருமே மீன் பிடிச்சிட்டு அவங்க வேலைக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வலையில் இருக்கிற மீனெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த அடிக்கிற வெயிலில். இவன் ஒருத்தன் மட்டும் ஜாலியாக ஃப்ரீயாக இருக்கானே எப்படி? பக்கத்தில் போய், என்னப்பா உனக்கு தொழில் எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டா எனக்கு தொழில் இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். என்னப்பா தொழில் பார்க்கல அப்படின்னு கேட்டால், நானும் மீன் தான் பிடிக்கிறேன், வேற என்ன பண்ண முடியும், இங்கே என்ன தங்கமாக பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி, தங்க சுரங்கமாக இருக்கு, தங்கமாக எடுக்க முடியும், நானும் மீன் தான் பிடிக்கிறேன் அப்படின்னு நக்கலாக பதில் சொல்லியிருக்கான். ஓகே, எல்லாருமே மீன் பிடிச்சிட்டு இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு அந்த மீனெல்லாம் எடுத்து கொண்டு போய் சேல் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிட்டு இருக்காங்க, நீ எதுவுமே அப்படி பண்ணலையாப்பா அப்படின்னு கேட்குறாரு. அந்த ஒரு பிஸ்னஸ் மேன் வந்தார்ல, அவர் கேட்குறாரு. நான் வாரத்தில் 2 நாள் தான் மீன் பிடிக்கிறதுக்கு போவேன், டெய்லிலாம் இவங்கள மாதிரிலாம் போக மாட்டேன். நான் 2 நாள் மீன் பிடிச்சிட்டு அதில் என்ன சம்பளம் வருதோ, என்ன காசு கிடைக்குதோ அதில் வச்சு என்னோட லைஃப்பை நான் வாழ்ந்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு மீனவர் சொல்கிறாரு. அவர் பக்கத்தில், தம்பி உங்கள் வீடா அது அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், குடிசை மாதிரி தானே வச்சுருக்கீங்க, ஒரு வாரத்தில் 2 நாள் உன்னால் வேலைக்கு போக முடியுது, கை கால் நல்லா இருக்கு, வாரத்தில் 5 நாள் கூட போயிட்டு வாங்க, 2 நாள் ரெஸ்ட் எடுக்கலாம், நீ 2 நாள் தான் வேலைக்கு போகிற, உன் குடிசை வீடு இன்னும் குடிசை வீடாகவே இருக்கணும்னு நினைக்கிறியா? பெரிய பங்களா கட்ட வேண்டாமா? காரு பணம்லாம் நிறைய சேர்த்துக்க வேண்டாமா அப்படின்னு கேட்குறாரு. போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் மீனவர் போய் வீட்டுக்குள்ளே போய், நம்ம வீட்டில் கேட்டாங்களே, வாங்க உள்ளே வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்கிறாரு. நல்ல கமன்னு வாடை அடிக்குது. என்னப்பா வாடை அப்படின்னு கேட்டால், மீன் குழம்பு வைக்கிறாங்க வீட்டில். அப்படியா? அந்த வாடை ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு போகையில் எனக்கு கொஞ்சோண்டு மீன் குழம்பு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. தாராளமாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு கிண்ணத்தில் மீன் குழம்பு வச்சு அவங்களுக்கு கொடுத்தாங்க. அப்போ பதிலுக்கு இன்னொருக்கா அட்வைஸ் பண்ணுறாரு அந்த மீனவருக்கு. என்னன்னா, நீ வாரத்தில் ஒரு 5 நாள் போகலாம்ல, இந்த மாதிரி வீடு குடும்ப கஷ்டங்கள்லாம் இருக்கும் உங்களுக்கு, அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம்ல, பார்த்துக்கலாம்ல, வச்சுக்கலாம்ல. பதிலுக்கு இவர் நான் ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன், அதுக்கு நீங்கள் கரெக்டாக பதில் சொல்லுங்கள், அது என் மனசுக்கு ஏத்தாப்புல வந்துருச்சுன்னா நான் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனவர் சொல்கிறான். என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, இப்போது நீங்கள் இந்த பணம் சம்பாதிக்கணும், இவ்வளோ பெரிய வீடு வாங்கணும், இந்த கார் வாங்கணும், இந்த பிஸ்னஸ் பண்ணணும், இவ்வளோ பணம் சேர்க்கணும், இவ்வளோ சேவிங்ஸ் பண்ணணும், இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் என்ன கிடைக்கும்? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கிடைச்சா, நீங்கள் அதுக்கப்புறம் எல்லாமே கிடைச்சிருச்சுன்னா ஃப்ரீயாக இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம்,
எங்கே வேணாலும் போகலாம், இஷ்டத்துக்கு எந்திரிக்கலாம், தூங்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அந்த ஒரு ஃபிஷர்மேன் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ அதுதானே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதில் இருந்து என்னை ஏன் வேற ஒரு டைவர்ஷனில் டைவர்ட் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி நான் அந்த ஒரு ஃபேஸ்க்குள்ளே போகும்போது என்னால் வந்து எப்படி அதுக்கப்புறம் தான் அந்த நிம்மதி இருக்காதோ அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ இருக்கிற என்னோட லைஃப் வந்து எனக்கு ஓகேயா தோணுது, எனக்கு வேணுங்கிறது கிடைக்குது, ஸோ அது எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி ஃபிஷர்மேன் சொல்கிறாரு. பதிலுக்கு, அடடே பேச்சில் நல்லா திறமையான ஆளாக தான் இருக்க, ஆனால் உனக்கு ஆசையெல்லாம் கிடையாதா அப்படின்னு கேட்டால், ஆசை ஜாஸ்தியாக தான் இருக்குது, ஆனால் அதை வந்து அது பின்னாடியே போய்கிட்டேலாம் இருக்க மாட்டேன். எல்லாரும் மாதிரி நானும் மனுஷன்தான், ஆனால் இருந்தாலும் அது பின்னாடியே எல்லாம் நான் போய்கிட்டே இருக்க மாட்டேன். எனக்குங்கிற ஒரு விஷயம் என்னவோ அது இருந்தால் போதும். நான் நிம்மதியாக படுத்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு நான் நிம்மதியாக வந்து கடலுக்கு எனக்கு தோணுச்சுன்னா மீன் பிடிக்க போய் அந்த காசை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு சமைச்சு நான் சாப்பிட்ற மாதிரி ஒரு விஷயங்கள் நான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அது போதும், நான் நிம்மதியாக இருக்கேன். இவ்வளோ சம்பாரித்து வச்சுருக்கீங்கல்ல, நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்களா அப்படின்னு இந்த மீனவர் வந்து அந்த பிஸ்னஸ் மேனை பார்த்து கேட்டோன்னே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் ஆயிடுச்சு. என் புத்திக்கு உரைக்கிற மாதிரி சொல்லிட்டேன். ஆக்சுவலாக அந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, நம்மளுடைய வாழ்க்கை சராசரியான ஒரு வாழ்க்கையே பீஸ்ஃபுல்லாக தான் இருக்குது, ஜாலியாக தான் இருக்குது, அது பாட்டு போய்கிட்டு இருக்கு. நம்ம ஏதோ நம்மளோட டெஸ்டினேஷன் வேற ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தவங்க பண்ணுறதை வச்சு நம்ம டைவர்ட் ஆகி போனோம்னா நமக்கான நிம்மதியை தொலைச்சிடுறோம். அது கிடைச்சதுக்கு அப்புறம் கூட நமக்கு நிம்மதி இருக்காது, அந்த ஒரு பீஸ் இருக்காது. ஸோ அதனால் நம்மளோட லைஃப்லேயே நிறைய விஷயங்கள் வந்து நிம்மதியாக போய்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த மைண்டும் ஹார்ட்டும் இந்த சொசைட்டியில் மாட்டிக்கிட்டு இருக்கிற அந்த ஸ்டேட்டஸு, நம்ம இதை பண்ணணும், அதை பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணுங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு எல்லாரோட நிம்மதியும் கெட்டு போகுது. ஸோ அதனால் இருக்கிற விஷயத்தில் என்ன சந்தோஷம் கிடைக்குதோ அது ஜாலியாக அனுபவிச்சுட்டு போங்க. உங்களுக்கு வேணுமா, ஓகே, வேண்டான்னா ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ப்ரெஷரை போட்டு அதில் எடுத்துக்காதீங்க. இதுதான் மாரல் ஆஃப் த ஸ்டோரி. அண்ட் இதுக்கப்புறம் வீடியோஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக கரெக்டாக ஆன் டைமுக்கு வந்துடும் நம்புகிறேன். ஸோ உங்களோட சப்போர்ட் இன்னும் கொஞ்சம் கொடுங்க. ஸோ இது ஒரு கம்பேக் வீடியோவாக இருக்கணும். ஸோ அதுக்கான நல்ல ஒரு ஸ்டோரியை நான் சூஸ் பண்ணி யோசிச்சு சொன்னேன். இதே மாதிரி நிறைய மாரல் ஸ்டோரிஸ் வந்து உங்களுக்காக கண்டிப்பாக சொல்லிக்கிட்டே இருக்கேன். ப்ளஸ் நம்மளோட சேனல்ஸில் வந்து இன்னும் 1 or 2 டிஃப்ரெண்ட்டாக, அதாவது 1-2 எக்ஸ்ட்ராவை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் வந்து பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்துச்சு, நீ இது பண்ணு அது பண்ணுன்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, புதுசாக வந்திருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பார்த்துருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.